ராம் ராம். கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்னைக்கு தான் ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரத்தில் வரக்கூடிய ஒரு அழகான கங்காகர்ஷணம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஸ்ரீதர ஐயாவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அந்த தினத்தில் கங்கை வந்தா அப்படின்னு. பொதுவாக எல்லா மகாத்மாக்களுக்கும் அதிஷ்டானம் அவளுடைய சந்நிதி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஸ்ரீதரையாவாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே கங்கை வந்த ஒரு அழகான ஒரு இடம். இப்பயும் போனால் அந்த இடத்துல போய் பார்க்கலாம். அவ்வளோ பேரும் கங்கா ஸ்நானம் பண்ணுவா. பொங்கி பொங்கி வந்தது அப்படின்னு சொல்லுவா. அந்த ஸ்ரீதரையாவாளுடைய அந்த அழகான தினத்தை ஒட்டி சின்ன சின்ன விஷயங்கள் சுருக்கமாக பார்ப்போம். பாரத தேசத்தில் எண்ணற்ற மகான்கள் இருக்கா, அதில் சந்தேகமே இல்லை. இதில் ஸ்ரீதரையாவாள் அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனை பக்தி பண்ணவர். அந்த ஸ்ரீதரையாவாள் சிவவிஷ்ணு பேதத்தை பாராமல் இருந்தவர். அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவசநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருந்தார் அவர். இந்த ஊரை திருஞான சம்பந்தர் வியலூர் அப்படின்னு அவருடைய தேவாரத்தில், அவருடைய தமிழ் பாட்டில் இந்த ஊர் இடம் பெற்றிருக்கு. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம். இங்கே சிவாலயம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிவாலயமும் பாடல் பெற்ற ஸ்தலம், திவ்ய பூமி அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த ஊரில் தான் அவர் இருந்தார். இந்த ஸ்ரீதரையாவாள் என்ன ஒன்று திருவசநல்லூர்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த ஊரோட தொடர்பு இருக்கக்கூடியவா நம்ம சமீபத்தில் இருக்கக்கூடிய போதேந்திர சுவாமிகள். போதேந்திர சுவாமிகளும் ஸ்ரீதரையாவாலும் நிறையா சந்திச்சுன்னு இருக்கா. போதேந்திராலோட சரித்திரத்திலே நிறையா வருது. ஸ்ரீ அண்ணா சொல்லி நம்ம நிறையா கேட்டிருக்கோம். அதே போல் மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளும் தொடர்பு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஐயாவாளுடையும் தொடர்பு இருக்குது. சதாசிவ பிரம்மேந்திராலும் அவளுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் தான் இந்த க்ஷேத்திரமானது. ஸ்ரீதரையாவாளுடைய பூர்வீகம் எந்த ஊர் அப்படின்னா கர்நாடகா பிரதேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. மைசூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வானாக இருந்தார். அவருடைய அப்பா பேர் லிங்காரியர் அப்படின்னு பேர். அவருக்கு தான் இவர் மகனாக பிறந்தார். தன்னுடைய கடைசி காலத்தில் இந்த பூமியை விட்டு தட்சிண தேசத்தில் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரத்தில் வரணும், அங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தையும் தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு அவள் அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த பக்கம் வந்துட்டா. அப்படியே வந்தவா இங்கேயே தங்கிட்டா. திருவசநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் தங்கியிருந்தா. தன்னுடைய தகப்பனார் காலத்துக்கு அப்புறமாவும் ஸ்ரீதரையாவாளை தேடி சமஸ்தானத்துக்கு வரணும்னு ராஜா கூப்பிட்ட பொழுதும் அவருக்கு இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரங்களும் இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களும் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இங்கே இருக்கக்கூடிய கும்பகோணம், கோவிந்தபுரம் முதலிய பக்கத்தில் என்ன சிவக்ஷேத்திரங்கள்லாம் இருக்கோ எல்லா க்ஷேத்திரத்துக்கும் ஐயாவாள் தரிசனத்துக்கு போகிறதுங்கிறது வழக்கம். அதுவும் தனிப்பட்ட முறையில் பக்கத்தில் திருவாரூர், அங்கே ஒரு காவேரி நதி, நல்ல அகண்டமான காவேரி, பிரம்மாண்டமான காவேரி. அந்த காவேரிக்கு தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே திருவிடைமருதூர் அப்படின்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்குது. இந்த சிவக்ஷேத்திரத்தில் மகாலிங்க சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், பரமேஸ்வரனுடைய பேர். இங்கே அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுவார். அதனால் ஸ்ரீதரையாவாள் இங்கேயே தங்கிட்டார். சமஸ்தானத்தில் கூப்பிட்ட பொழுதும் ஸ்ரீதரையாவாள் அங்கே போகலை. அதனால் இவருடைய ஒரு பக்தியானது போதேந்திராலோட எப்பொழுதும் சேர்ந்து இவர் நிறையா நாம பிரச்சாரம் பண்ணுவார், நிறையா பஜனை பண்ணுவார், நிறையா சரித்திரங்கள்லாம் சொல்லுவார். ஒரு பெரிய மகாத்மா இல்லையா, எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்கவும் தெய்வீகமாகவே வச்சுருந்தார் ஸ்ரீதரையாவாள். ஒரு சந்தர்ப்பம் இவருடைய பிரபாவத்தினால அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் ஸ்ரீதரையாவாளை பற்றி பெருமையாக பேச ஆரம்பித்தான். எப்போ ஒருத்தரை பெருமையாக பேசுகிறோம் அப்படின்னாலும் கூட இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். ரித்திமந்தாஹி புருஷம் நசகந்தே பரஸ்தவம் அப்படின்னு ராமாயணத்தில் வரும். வளர்ச்சி வளரக்கூடியவாளை பார்த்தா சில பேருக்கு மனசு ஆகாது. அதனால் ஸ்ரீதரையாவாளுடைய வளர்ச்சியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய விப்ரர்கள், அந்தணர்களுக்கு அவருடைய வளர்ச்சி ஏற்றுக்க முடியல. அவரை பற்றி பெருமையாக பேசுறது. ஏன் நம்மளாம் அந்த காரியத்தை பண்ண மாட்டோமா, அவர் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவளுக்கு ஏகப்பட்ட பொறாமை ஏற்பட்டதுனால அத்தனை பேரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா ஸ்ரீதரையாவால் போட்டு பார்க்கணும், அவருடைய மனசை புண்படுத்தணும்னே தீர்மானம் பண்ணி எல்லாரும் செயல்படுறதுக்கு ஈடுபட ஆரம்பிச்சுட்டா. ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆச்சு அப்படின்னா, கோகுலாஷ்டமி உற்சவம் வந்தது. இந்த கோகுலாஷ்டமி உற்சவம் வந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் அங்கே ஒரு கிருஷ்ணன் படத்தை வச்சு ஊர்வலம் வருவா, உற்சவம் கொண்டாடுவா, இந்த மாதிரியான நிறையா பண்ணிட்டு இருந்தா. அப்போது
எல்லாரையும் கூப்பிட்டாலே தவிர இவரை கூப்பிடணுங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. அப்போது என்னாச்சு அப்படின்னா கடைசி நிமிஷத்தில் சரி போனா போகிறதுன்னு ஏதோ அந்த எண்ணத்தை கொண்டு இருக்கக்கூடியவா இவரை ஸ்ரீதரியாவால் கோகுலாஷ்டமி உற்சவத்துக்கு வரணும்னு ஆஹ்வானம் பண்ணா. இருந்த பொழுதிலும் ஸ்ரீதரியாவாளுக்கு ஒன்றும் பட்டாட்டோபமாக இருக்கணும், நம்ம தான் முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. அவர் ஏதோ தன்னுடைய நாம ஜபம் உண்டு, பகவன் நாமா உண்டு, பகவானை பக்தி பண்ணுறது உண்டு அப்படின்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கோகுலாஷ்டமி உற்சவம் வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் உற்சவம்னு வந்தாலே நல்ல ஒரு சம்பிரமம் இருக்குமே, நல்ல ஜனங்கள்லாம் நல்ல கோலாகலமாக இருந்தது ஊரே. இருந்தாலும் இவரை ஒதுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாவா, இருந்தாலும் கூப்பிட்டுட்டா. ஸ்ரீதரியாவாளுக்கு அங்கே போகணுங்கிற எண்ணம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோமே. கோகுலாஷ்டமி உற்சவம் வந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த உற்சவத்தில் இப்போ ஐயாவால் கலந்துக்கலங்கிறதையும் இவா உடனே தப்பாக பேச ஆரம்பித்தா. பற்றியா என்ன திமிரு இருக்கணும் இவருக்கு, நம்ம கூட்டும் இவா வரலை பற்றியா, இவருக்கு என்ன திமிரு அப்படின்னு அவரை பற்றி தப்பாக பேசினா. ஸ்ரீதரியாவாளுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று, பகவன் நாமாவை சொல்கிறது, ஜபம் பண்ணுறது. அதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? அவருடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும். கொஞ்சம் பெரிய சரித்திரம், நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். அன்றைக்கி ராத்திரி கிருஷ்ணர் பகவானை ஊர்வலத்துக்கு அழிச்சுன்னு வந்தா. ஊர்வலத்துக்கு அழிச்சுன்னு வந்தால் பொதுவாக நல்ல வாத்திய கோஷத்தோடு தானே ஊர்வலம் அழிச்சுன்னு வருவா. அப்போ கிருஷ்ண பகவானுக்கு ஊர்வலம் கொடுக்கறதுக்காக அழிச்சுன்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு வீட்டையாக நிறுத்தி கிருஷ்ணனுக்கு தீபாராதனை காமிச்சு அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அழிச்சுட்டு போனான். ஸ்ரீதரையாவாளுடைய கிரகம் வந்தது. ஸ்ரீதரையாவாளுடைய கிரகம் வந்த உடனே அந்த நிறுத்தினான். நம்ம பார்த்துக்கு கிருஷ்ண பகவான் வந்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீதரையாவால் உடனே உள்ளேந்து வெத்தலைப்பாக்கு பழங்கள் மற்றும் கிருஷ்ணனுடைய பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ, தீபாராதனைக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். ஸ்ரீதரையாவால் எடுத்துன்னு வந்து தீபாராதனை தட்டை கொடுத்தார். கொடுத்தா தட்சணமே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்னு சொல்லக்கூடாது, இந்த தீபாராதனை காமிக்கக்கூடியவர்கள் சில பேர்கள் என்ன பண்ணிவிட்டா அப்படின்னா, தீபாராதனையை காமிக்க முடியாது, நீ கொடுக்குற தீபாராதனையெல்லாம் காமிக்க முடியுமா, நீ உற்சவத்துக்கே வரலை, இந்த மாதிரியாக அவருடைய மனசு புண்படும்படி அவள் பேசிட்டா. தீபாராதனையை காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. உன்னுடைய பட்டாட்டோபம், உனக்கு நான் தீபாராதனை காமிச்சேன் அப்படின்னா கிருஷ்ணனுக்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லி கத்திட்டா. அவமானப்படுத்தும்படி ஆகிடுது. ஸ்ரீதரியாவால் சுற்றி முற்றி பார்த்தார். ஜனங்கள்லாம் இருந்தா. அப்போ ஸ்ரீதரியாவால் சொன்னால், என்னுடைய பக்தியை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, அது கிருஷ்ணன் ஒருவனுக்கே தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டார் ஸ்ரீதரியாவால். அப்போ இருந்தவா என்ன சொல்லிட்டா அப்படின்னா, எங்களுக்கே புரிய வைக்க முடியாதுன்னா கிருஷ்ணனுக்கு எப்படி புரிய வைக்கிறது, கிருஷ்ணனுக்கும் புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஆற்றுக்கு கிளம்பிட்டா. ஸ்ரீதரியாவாளுடைய மனசு ரொம்ப சிரமமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணனுடைய செயல் லீலை அப்படின்னு நினச்சிட்டு ஸ்ரீதரியாவால் என்ன பண்ணார் அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போய் நான் தாம் பண்ணின்னு இருக்கக்கூடிய பாகவத பாராயணத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஸ்ரத்தையோட பக்தியோட. அப்போ என்ன எடுத்துன்னா, கிருஷ்ண பகவான் விடுவானா, பக்தனை கொண்டுனா பக்த வத்சலனாச்சே கிருஷ்ணன். அடுத்த வீட்டுக்கு போனார். அடுத்த வீட்டுக்கு போய் அவள் எல்லாம் தீபாராதனை வெத்தலைப்பாக்கு பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்தா. சரி தீபாராதனை காமிப்போம் அப்படின்னு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த தட்டை எடுத்து சுவாமி பக்கம் திரும்புகிறா. அங்கே கிருஷ்ண பகவானையே காணும். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு. யாருக்குமே ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அங்கே இருந்த சில பேரில் யார் அவமானப்படுத்தினாலோ ஸ்ரீதரியாவால், அதில் ஒருத்தர் மட்டும் சரி ஸ்ரீதரியாவால் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா, அங்கே ஒரு ஓவியத்தோட கிருஷ்ணர் என்ன கிருஷ்ணரை வச்சுண்டு இவா இங்கே உற்சவம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த கிருஷ்ண பகவான் உள்ளே இருந்தார். ஸ்ரீதரியாவாளுடைய வீட்டுக்குள்ளே இருந்தார். அப்போ ஸ்ரீதரியாவால் பாகவத பாராயணத்தை படிச்சுட்டு டோலோத்சவம் அப்படின்னு அவர் எண்ணற்ற கிரந்தங்கள் பண்ணியிருக்கார் ஸ்ரீதரியாவால். அதில் டோலோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராத்திரி சுவாமியை படுத்திக்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டு, அதுக்கு பேர் டோலோத்சவம் அப்படின்னு பேர். ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா, முரளிதர சுவாமிகள் முதலியவர்கள் பல மகாத்மாக்கள் பண்ணியிருக்கா டோலோத்சவம் அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்ரீதரியாவால் டோலோத்சவம் கிருஷ்ணருக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவாள்லாம் பார்த்தா, அப்போ தான் இவாளுக்கு பார்த்து யாரெல்லாம் கிண்டல் பண்ணாலோ வெறுப்புனால யாரெல்லாம் ஸ்ரீதரியாவாளுடைய தீபாராதனையை காமிக்க முடியாதுன்னு சொன்னாலோ எல்லாரும் இங்கே உள்ளே வந்து பார்த்தா சாக்ஷாத் அந்த கிருஷ்ணன் இங்கே உள்ளே இருக்கான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ தான் அவளுக்கு ஸ்ரீதரியாவாளுடைய பக்தி என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்போ கிருஷ்ண பகவான் என்ன பண்ணான்னா, அவளுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த லீலையை நடத்தினான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய யாரெல்லாம் மனசு புண்படும்படி நடந்துட்டாலோ அவள் எல்லாரும் ஸ்ரீதரியாவாள் பெரிய பக்தர் அப்படிங்கிறத கிருஷ்ண பகவானால் உணர்த்தப்பட்டவர்களாக அத்தனை பேரும் ஆனாம். நம்ம சொன்னோம், எப்பொழுதும் ஸ்ரீதரியாவால் மகாலிங்க சுவாமி காவேரி கரையை தாண்டினோம் அப்படின்னா இந்த திருவிடைமருதூருங்கிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் மகாலிங்க சுவாமியை எப்பொழுதும் ஸ்ரீதரியாவால் தரிசனம் பண்ணுறதுங்கிறது வழக்கம். தன்னால் முடிஞ்ச போலாம் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிடுவார். மகாலிங்கம்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஸ்ரீதரியாவால். எப்பொழுதும் அவருடைய பிரசாதத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஆகாரம் பண்ணுறது அப்படிங்கிற விரதம் மாதிரி எடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு வச்சுப்போம்.
ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆயிடுது அப்படின்னா கோவிலுக்கு அந்த பக்கம் போக முடியல. ஏன்னா அசாத்தியமான மழை, அந்த மழையினால் காவேரியை தாண்டவே முடியல. அதனால் இன்றைக்கி பிரசாதம் அவரால் கோவிலுக்கும் போக முடியல, அதனால் பிரசாதமும் கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணார், பிரசாதம் சாப்பிடாதனால நம்ம இன்றைக்கி சாப்பிடவே வேண்டாம், விரதமாகவே இருப்போம், சுவாமியினுடைய சங்கல்பம் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார் ஸ்ரீதரையாவால். அன்றைக்கி ராத்திரி கோவிலில் யாரும் ஒரு பூஜை பண்ணுவாரோ அந்த அர்ச்சகர் கதவை தட்டினார். கதவை தட்டின உடனே கதவை திறந்து பார்த்தா அந்த அர்ச்சகரை பிரசாதம் எடுத்துன்னு வந்தார். சுவாமி, நீங்கள் பிரசாதம் சாப்பிடாமல் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேலே, அதனால் உங்களுக்கு நான் ஆகாரத்தை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவரை உள்ளே வாங்கோன்னு வாத்து மாமி உள்ளே கூப்பிட்டு அவர் சொட்ட நனைஞ்சுன்னு வந்தார். அவர் வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்காக ஒரு துண்டை கொடுத்தா, ஸ்ரீதரையாவால் துண்டை கொடுத்தார். அப்புறம் தன்னுடைய வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்காக ஒரு புது வஸ்திரமும் கட்டிக்கிறதுக்காக கொடுத்து அதுக்கப்புறமாக அவர் கொடுத்த பிரசாதத்தை வாங்கிட்டு, நீங்களோ இன்றைக்கி எப்பொழுதும் மகாலிங்கத்தினுடைய பிரசாதம் எடுத்துக்காமல் நீங்கள் ஆகாரம் எடுத்துக்க மாட்டீங்கிறது எனக்கு தெரியும், ஆகையால் நீங்கள் இன்றைக்கி ஆகாரம் எடுத்துக்காமல் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணித்து அதனால் பிரசாதத்தை எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு பிரசாதத்தை கொடுத்தார். நீங்கள் இன்றைக்கி இப்போ மழை பெய்ஞ்சுருக்கு, நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேண்டாம், இப்போ உங்களால் காவேரி தாண்டவே முடியாது, அவ்வளோ வெள்ளம் இருக்குது, அதனால் ராத்திரி இங்கேயே நீங்கள் தங்கிடுங்கோ, இங்கேயே தங்கிட்டு இப்போ இங்கே நம்ம பாத்தில் ஆகாரத்தை எடுத்துட்டு இங்கேயே தங்கிட்டு கார்த்தால போய்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீதரையாவாலும் அவருடைய மனைவியும் சொன்னான். வந்த சிவாச்சாரியார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கேயே ஆகாரத்தை எடுத்துட்டு அங்கேயே அன்றைக்கி தங்கிட்டார் அந்த சிவாச்சாரியார். அதற்கப்புறமாக கார்த்தால எழுந்து பார்த்தா அந்த சிவாச்சாரியாரை காணும். ஸ்ரீதரையாவாலும் அவள் மனைவியும் எழுந்து பார்த்தா, சரி கார்த்தால எழுந்து பார்த்தா சிவாச்சாரியாரை காணுமே அப்படின்னு அவள் கவலைப்பட்டா. அப்புறம் அவளே சமாதானம் பண்ணிண்டா, கார்த்தால சீக்கிரமாக அவர் எழுந்து போயிருப்பார் கோவில் பூஜைக்காக அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி கோவில் பூஜைக்கு போயிருப்பார் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அன்றைய தினத்தில் காலமே ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு பண்ணக்கூடிய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு சரி மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பினா. அப்போ கிளம்பின சந்தர்ப்பத்தில் ஒரே மழை, திருப்பியும் மழை பெய்ஞ்சுன்றது. அப்போ அவள் மனைவி ஸ்ரீதரையாவாள்கிட்ட கேட்டால், சுவாமி நீங்கள் எப்படி போவேன், பயங்கரமாக மழை பெய்யறது அப்படின்னு. இல்லைம்மா கவலைப்படாத, மகாலிங்க சுவாமி நல்ல வழி காமிப்பார் அப்படின்னு. எப்படி இந்த சிவாச்சாரியார் கார்த்தாலையும் போனார் நேத்தியும் வந்தார் எப்படின்னே தெரியலையே அப்படின்னு அவள் மனைவி கேட்டால், தெரியலம்மா எப்படி போனாங்கிறது, நேற்றுக்கு அவர் பிரசாதம் எடுத்துன்னு வந்த ஒரு சந்தோஷத்தில் நான் அதெல்லாம் கவனிக்கல அப்படின்னு ஸ்ரீதரையாவால் சொல்லிட்டு கிளம்பினா காவேரி கரையை தாண்டி நேராக மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு போனார். இங்கே மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குருக்களை பார்த்தோன்னே, சுவாமி நேற்றுக்கு நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்கே, ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சிவாச்சாரியாரை பார்த்து ஸ்ரீதரையாவால் கேட்டார். அப்போ ஸ்ரீதரையாவாலை பார்த்து அந்த சிவாச்சாரியனும் கேட்டால், ஆமாம் சுவாமி, நீங்கள் கூட நேற்றுக்கு மகாலிங்க பிரசாதம் உங்களுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதனால் மகாலிங்க சுவாமியினுடைய பிரசாதத்தை சாப்பிடாமல் நீங்கள் நேற்று முழுக்க விரதம் இருந்திருப்பேள் அப்படின்னு எனக்கு தெரியும், உங்களை பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படின்னு களைப்பாக இருக்கேளே அப்படின்னு சொன்ன உடனே இருப்பேளேன்னு சொன்னார். இருப்பேளே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீதரையாவாளுக்கு என்னடா அது அப்படின்னு ஒன்றுமே புரியல. அதற்கப்புறமாக, சுவாமி நேற்றுக்கு நீங்கள் பிரசாதம் கொடுத்தேல், எங்களுக்கு பிரசாதம் கொடுத்தேல், நான் கொடுத்த வேஷ்டியெல்லாம் கட்டின்றேல், நம்ம பாத்தில் தங்கின்றேல், கார்த்தால எப்படி நீங்கள் எழுந்து வந்தேல் அப்படின்னு கேட்கலாம்னு நான் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு வந்தேனே, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறேல் அப்படின்னு நினச்சேனே. நான் வரவே இல்லையே, எப்படி என்னால் வர முடியும், ஒரே மழை, காவேரி கரை முழுக்க ஜலம் ஓடுறது, நல்ல மழை, நான் வரவே இல்லை சுவாமி அப்படின்னு ஐயாவாள்கிட்ட அவர் சொன்னார். அவர் சொன்னோன்னே அப்போ ஸ்ரீதரையாவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் என்ன ஒரு வஸ்திரத்தை கொடுத்தாரோ அந்த வஸ்திரம் எங்கே அப்படின்னு பார்க்கலாம்னு மகாலிங்கா அப்படின்னு தன்னுடைய தழுதழுத்த குரலோட பக்தியோட கூடின மகாலிங்கா அப்படின்னு கூப்பிட்டு சுவாமியை பார்த்தா அவர் எந்த வஸ்திரம் கொடுத்தாரோ அந்த வஸ்திரத்தை சாட்சாத்தாக மகாலிங்க சுவாமி தரிச்சுருக்கார். தரிச்சதை பார்த்தோன்னே அவர் கண்ணில் ஒரே தாரதாரையாக ஜலம் வந்தது. இன்னும் மகாலிங்க சுவாமிகிட்ட இன்னும் பக்தி ஜாஸ்தியாச்சு. இன்னும் அவரை பற்றியான ஒரு உயர்வாக லோகம் முழுக்க பேசப்பட்டது. அவருக்கும் மகாலிங்க சுவாமிகிட்ட பக்தி ஜாஸ்தியாச்சு. அவரும் இந்த சம்பவத்தை நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார். இப்படியாக ஸ்ரீதரையாவாளுக்கு நடந்த ஒரு மகாலிங்க சுவாமி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தோட இந்த முதல் பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நல்ல விஷயம் வரணும்னு அபிப்பிராயப்பட்டேன்னா வாட்ஸ்அப் லிங்க் மற்றும் அரட்டை ஆப்னுடைய லிங்க் இருக்கும், அதை தொட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு அடுத்த பகுதி சமயத்தை பார்த்துன்னு நம்ம போடுவோம். எல்லாரும் ஸ்ரீதரையாவாளுடைய சரித்திரத்தை கேட்டுக்க வேண்டியது. கார்த்திகை அமாவாசை சந்தர்ப்பத்தில் அவரை ஸ்மரிச்சுக்க வேண்டியது. ராம் ராம்.